So for class 12, last classல question number 42 பார்த்தோம். இப்போ question number 43ல அடுத்தது வந்து தீர்க்கன்னு இருக்கு. இது வந்து ஒரு முக்கோணத்தை முனைப்புள்ளிகளாக அமையும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது ஜஸ்ட் ரிவிஷன் தான், குவார்ட்டர்லி ரிவிஷனுக்காக நம்ம பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ Z1 வந்து 1 it is given in the question. இது Z1, Z2, இது வந்து Z3. ஸோ இது மார்க் பண்ணிக்க. இந்த 1 அப்படிங்கிறது இப்போ 1,0, ஏன்னா இது வந்து மெய்ப்பகுதி, இது கற்பனை பகுதி, ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட். 1,0 இங்கே இருக்கும். தென் மைனஸ் ஆஃப் √3/2, இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ் இங்கே இருக்கும், ரெண்டுமே மைனஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. அடுத்தது இதனுடைய நீளங்கள் சமம்னு ப்ரூஃப் பண்ண முடிஞ்சுது. Z1 மைனஸ் Z2, இந்த மைனஸை உள்ளே கொண்டு போ, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1.5 அப்படின்னா 3/2. ஸோ ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், ஃபார்முலா இங்கே இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து √3. இதே மாதிரி Z2 மைனஸ் Z3, Z2 எழுதிக்க. அடுத்தது Z3 எழுதிக்க. தென் இடத்துல என்ன வரும், மாடுலஸ்குள் இருக்கிறதுனால மைனஸ் இருந்தாலும் அது என்ன ஆயிரும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி. தென் Z3 மைனஸ் Z1. ஸோ Z3 மைனஸ் Z1 -1 -1/2 -3/2. ஸோ ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். தென் இதுவும் √3. ஸோ சமபக்க முக்கோணங்கள். ஸோ 43ல் தீர்க்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை 2 விதமாக செய்யலாம். நான் வந்து இந்த முறையில் செஞ்சுருக்கேன். ஸோ 35 -35 ஸ்கூல் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே 6x⁻6ம் -6ஐயும் பக்கம் பக்கமாக எழுதிக்க. அதே மாதிரி -35x⁵. அப்போ என்ன ஆகுனா, இந்த உள்ளே இருக்கிற ப்ளஸ் வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். தென் இங்கே 56 காமனாக எடு. ஸோ x⁴ minus x² = 0. தென் இங்கே 6, இதை வந்து x² whole³ -1³ எழுதிக்க. இதுலேயும் நீ எக்ஸை வந்து காமனாக எடுத்துக்கலாம். அப்போ உள்ளே என்ன இருக்கும், காமனா a - b தென் a² + ab + b² இல்லையா. ஸோ அந்த மாதிரி a - b தென் a² பவர் 4 தென் ப்ளஸ் ab ப்ளஸ் b² -35. இது a + b × a - bன்னு எழுது. ஸோ a + b a - b பவர் 4 இருக்கிறதுனால ஸ்கொயர்னு வரும். தென் 56 x² - 1 = 0. இப்போ எல்லாத்துலேயுமே x² - 1 வந்து நான் தான் பார்த்தேன். இங்கே ஒரு மிஸ்டேக், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த எக்ஸை உள்ளே கொண்டு போகிறப்போ இது என்ன ஆயிரும், பவர் 3ன்னு ஆயிரும். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸ் ஒன்று வரும். ஸோ = 0. ஸோ x² - 1 தென் 6x⁴ தென் ப்ளஸ் ஸோ நான் இதுலேயுமே சாரி, இங்கே x² நான் இதை விட்டுட்டேன், இந்த ஸ்டெப்பை விட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து 56x² அப்படின்னு வரும். இதை நான் அழைச்சிட்டேன். அப்போ இந்த இடத்துலையும் 56x², இங்கே = 0. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப என்ன வரும், 62x² பவர் 4 பவர் 3 பவர் 2 அடுத்தது பவர் 1 + 6 = 0 அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ x² - 1 = 0 ஆர் 6x⁴ - 35x³ + 62x² - 35x + 6 = 0. இதுக்கு x² = 1 ஆர் x = +or -1. ஸோ இது வந்து ஒரு ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ இது வந்து =0 இருக்கும்ல, இதை மட்டும் தனியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்க.
ஸோ 6x கண்டிப்பாக நீங்கள் வேறு மெத்தடு ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஸ்கூலில். ஸோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 6x² + 6/x². தென் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணு. ஸோ -35x - 35/x. மீதி என்ன இருக்குது? +62 = 0. இதில் வந்து 6 வந்து என்ன வரும்? 6 t² -2 எப்படி வந்தது அப்படின்னா a + b ² அந்த தான் இந்த +2 இந்த சைடு கொண்டு வந்து -2 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. -35t + 62 = 0. Take 6 inside. 6t² - 12 then -30/2a அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து a, இது b, இது c அப்ளை பண்ணுறப்போ when you simplify you are getting this answer. ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம டீயை ரீப்ளேஸ் பண்ணணும். டீயை நம்ம என்னென்னு வச்சுட்டோம்? x + 1/x அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சிரமமாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வேணுங்கிறவங்க அதை கோத்ரூ பண்ணிக்க, இல்லாட்டி விட்டுரு. இது வந்து ஸோ கேஸ் 2ல் when t = 5/2 ஏன்னா இங்கே 2 ஆன்சர் வருதில்ல, 10/3 ஒன்று, 5/2 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுறப்போ யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர். ஸோ மொத்தமாக பிகினிங்கில் நமக்கு ஒரு வந்த ஆன்சர் வந்து அந்த ப்ளஸ் இந்த ரெண்டும், அடுத்தது இங்கே 2, 3 அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சர்.